படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வணங்கான் படத்தோட ரிவ்யூ பார்க்குற போய் நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. சரி, ஓகே. வணங்கான் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து டைரக்டர் பாலாசரோட படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை தாண்டி பார்த்தா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அருண் விஜய் சார் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ரோஷினி பிரகாஷ் அப்படிங்கிறவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா ரிதா அப்படிங்கிறவங்க தங்கச்சி ரோல மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம சமுத்திரக்கனி சார், மிஸ்கின் சார், இது மட்டும் இல்லாம சண்முகராஜன் சார் நடிச்சிருக்காரு. இன்னமும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட டைரக்டர் பாலா அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாடல்கள் எல்லாமே நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பாடல்கள்லாம் அமைச்சு கொடுத்திருக்காரு. இது தாண்டி பார்த்தோம்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சாம்சிஎஸ் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான். இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சா, இன்னையோட 10, 11, 2 ஒரு 4 நாள் ஆச்சு. ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு தான் இப்பதான் பார்த்தேன். ஓகே. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்துல நம்ம ஹீரோ பார்த்தோம்னா காது கேட்காம வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காரு. அவருக்கு வந்து தங்கச்சி இதா இருக்காங்க. இவருனா தங்கச்சி, தங்கச்சின்னு இவர் 2 பேருமே இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம சும்மா சுத்திட்டு இருக்காரு. எங்க அநியாயம் நடந்தாலும் பொங்கி பொங்கி எழுவாரு. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு ஹாஸ்டல்ல இவர் போய் 2 மாசம் வேலைக்கு சேர்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல மாற்றுத்திறனாளி, அதாவது கண் பார்வை தெரியாத பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிலர் பாலியல் சீண்டல்லாம் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்றவங்க பார்த்தோன்னா அடுத்த ஒரு கட்டத்துல இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடக்குறப்ப அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத சைகையில சொல்றாப்புல. பட் இருந்தாலுமே கூட இவர் சொல்றது அவங்களாலையும் நம்ப முடியல. தங்கச்சி ஏன்டா அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி திட்டும். அப்படிங்கிறப்போ எல்லாம் பண்ணி அவரை கூட்டு போய் ஸ்டேஷன் கோர்ட்லாம் ஏற்றி பார்த்ததுக்கப்புறம் இவர் வந்து ஜாமீன்ல வெளியே விட்டுறாங்க. ஜாமீன்ல வெளியே விட்டதுக்கப்புறம் இன்னொரு கொலையுமே பண்றாரு. அந்த இன்னொரு கொலை பண்ணதுக்கப்புறம் கூட இவர் மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. கிளைமேக்ஸ்ல இவர் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணாங்களா, இல்லை இவருக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிச்சு, இவரையே நம்பிட்டு இருந்த இவர் தங்கச்சி என்னாச்சு, இவர் பின்னாடியே காதல் காதல் சுத்திட்டு இருந்த ரோஷினி பிரகாஷ் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. ஆக்சுவலாக சொல்லணும் படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும், இந்த படம் வேற லெவல் டெக்னிக்கலா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருண் விஜய் சார்லாம் எடுத்துட்டோம்னா செக்கச்சிவந்த வானம், யானை இப்படியெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற மாதிரி அது எண்ணெய் இருந்தல் படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த அருண் விஜயாடா இப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற நமக்கு தோணும். இந்த படத்துக்காக பாடி எல்லாம் கிட்டத்தட்ட ஷூட் ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் ஜிம்முக்கெல்லாம் போகாம பாடி ஒரே சமமா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு செமட்டு முடி பாலா படங்களால ஹீரோ இப்படியெல்லாம் மாறுவாங்களோ அப்படியெல்லாம் அவருமே இந்த படத்துக்கு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத தாண்டி வாய் பேச முடியாம அப்படி கத்தி பேசி ஃபைட் பண்றவரு வாய் பேச முடியாம காது கேட்க முடியாத ஒரு கேரக்டரா செய்களை பேச கேரக்டராது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அது ஒவ்வொரு சீனும் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது கேரக்டர் அவரோட தங்கச்சி நடிச்சிருக்காரு. இதான் ஒரு ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் இப்பதான் அவங்க இந்த படத்துலயே பாக்குறேன் அப்படின்னுட்டு சினிமாவிலேயே அவங்க இந்த படத்துல பாக்குறேன். செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் சரி, செகண்ட் ஹாப்லயும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப்லாம் செம்ம சென்டிமெண்ட் சீன், செம்மையான நடிப்புல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. 3வது ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம ரோஷினி பிரகாஷ் தான். இவங்களாம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியல, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இந்த படத்துல செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. பர்ஃபார்மன்ஸ்னா அந்த ஹீரோ கிட்ட அந்த எக்ஸ்பிரஷன் அவர் பேசுறத பார்த்து பார்த்து கோவப்படுற திட்டதாகட்டும், அவட்டும் அழுதுட்டு லவ் பண்றான் அப்படின்ட்டு போறதாகட்டும், லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு சீரியஸான கண்டிஷன்ல ஹீரோ கூடயே இருக்கிறதாகட்டும், இப்படி எல்லா கேரக்டரும் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. அவங்களோட கேரக்டர் படத்துக்கு தேவை அப்படிங்கிறதும் கரெக்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கேரக்டர் படத்துக்கு தேவைன்னு சொல்லிட முடியாது. அப்படி ஒரு ஹீரோயின் கேரக்டர் வைக்கிறவரும் நம்ம பாலா சார் இல்லை. சரி, ஓகே. இந்த படத்துல கதை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாசிட்டிவ்ஸ் ஆக்டிங் எல்லாம் சொல்லிட்டோம். படமா பார்க்கும்போது நம்ம அருண் விஜய் சார் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருந்தாலுமே கூட இந்த படத்துல நம்ம அருண் விஜய் சாருக்கு அங்கங்க பாலா சாரோட முன்னாடி படங்களோட சாயல் எல்லா நடிகர்களுமே கலந்து இந்த படத்துல தெரியுது. இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் வேற வேற நடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் புதுசு இல்லை. அதனாலேயே அது வந்து நமக்கு எந்த இடத்துலையும் தெரிய வைக்கல. பட் பாலா சார் படம் தானே பார்க்குறோம். பாலா சாரோட படங்கள் சாயல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு திருநங்கை வந்து காய் வேணும் பழம் வேணும் வச்சு ரயில்வே ட்ராக்ல இருந்து வித்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கார்ல இருக்கவங்க ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு ரயில்வே ட்ராக் பார்த்த மாதிரி எக்ஸல்ல ஹீரோவும் அவரோட தங்கச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளவு நடந்துட்டு இருக்குது, இவர் அவங்க பாட்டுக்கு இருக்கு. ஆனா அந்த சீன் வரைக்கும் அவர் காது கேட்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப திரும்பி வந்து எல்லாத்தையுமே அடிப்பாரு. அந்த அடிக்கிற சீன் அப்படிங்கிறத தாண்டி திருநங்கை ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு காய் வைக்கிற அவங்களுக்கும் ஒரு தொழில் இருக்கு, அவங்களும் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை நிமித்தம் பாலா சார் இந்த படத்துல காட்டியிருப்பாரு. அதுவுமே ரொம்ப அப்ரோச்சிங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஊனமுற்றோருக்கெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாரும் நினைச்சிட்டீங்க, எங்களுக்குலாம் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
தாண்டி போய் எல்லாத்தையும் நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு, அதுவும் ஃபைட் சீன்லாம் பார்த்தோம்னா சாதாரணமான ஃபைட் சீன் இல்ல. நாய் அடிக்கிற மாதிரி, பேய் அடிக்கிற மாதிரி ஃபைட் சீன்லாம் பண்ணியிருக்காரு. படத்துல பாலா சிவாஜின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா இவர் குடும்பத்துக்கு எல்லாமே இவர் தான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி. இவர் எப்பெல்லாம் ஸ்டேஷனுக்கு போறாரோ அப்பெல்லாம் அவர் கூப்பிட்டு வருவாரு. இவங்க கூடயே இருப்பாரு. இவர் குடும்பத்துல ஒருத்தரா. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு காமெடி சீன் வரும். இவர் தான் வாக்குமூலம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த சீனு இவர் ஏதோ ஒண்ணு சொல்ல சொல்ல போவாரு. சொல்ல போறப்போ அந்த போலீஸ்காரர் சொல்ல விட மாட்டாரு. கடைசியில வந்து நைட்டு திடீர்னு விசாரிக்கிற ஒரு கேஸா வர்றப்போ, அந்த இடத்துல தான் சொல்லுவாரு, அவர் சொல்ல வந்தாரு அவங்க ஏன் கேட்கல அப்படிங்கிறப்ப, இல்ல அவர் பார்க்குறது சிவாஜி மாரியே இருந்தாரு. அதனால நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, ஆமா, ஆமா அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஆ இவர் கொலைய ஒத்துக்கிட்டாரு. இவருக்கு வந்து தண்டனை கிடைச்சதுன்னா மரண தண்டனை தான் கிடைக்கும். இவர பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சார் வந்து அலாட் பண்ணிட்டு போற அந்த சீன்றது தங்கச்சி அண்ணன் இல்லாம அவன் எப்படி இருக்கிறது? எனக்கு அவன் தான் அவனுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட தன்னோட பாசத்த காட்டி அழுவுற அந்த ஒரு சீன்ல தங்கச்சி பிரிச்சுட்டாங்க. தங்கச்சி கேரக்டர் செம்மையாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னா ரோஷினி பிரகாஷ் ஹீரோயின். நம்ம கன்னியாகுமரியில இந்த கதை நடக்குது. அங்கிருந்து வெளிநாட்டிலேருந்து வர கன்னியாகுமரி டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறது, கப்பல சுத்தி காட்டுறது, திருவள்ளுவர் எல்லாத்தையும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது. ஒவ்வொரு லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சுக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவங்களுமே நான் ஹீரோவ லவ் பண்றேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது, நெறைய சைகைகள்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கெட்டப்ல வருவாங்க. அதுவுமே படத்துல கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ். இவங்க தாண்டி பார்த்தோம்னா, சண்முகராஜன் சார் வந்து ரொம்ப நாளாச்சு அவர ஸ்க்ரீன்ல பார்த்து. இன்னைக்கு தான் பார்த்தேன். அதுவும் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா வந்திருப்பாரு. இருந்தாலும் ஒரு படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான் வச்சிருந்தாங்க. சமுத்திரக்கனி சார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு ஆபீசரா, போலீஸ் ஆபீசரா வந்திருப்பாரு. அவரையும் பார்த்தோன்னா, ஆரம்பத்துல பார்க்கும்போது ஹீரோவ அடிக்கணும், அடிக்கணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருப்பாரு. பட் அவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு தெரியும்போது, அவர எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாரு. அவரோட கேரக்டரும் கரெக்ட்டா இருந்துச்சு. மெயின் பார்த்தோம்னா, மிஸ்கின் சார் சில காட்சிகள் தான் வருவாரு. அவரோட ஆரம்ப காட்சியிலேயே ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஒரு காமெடியா விசாரிக்கும் மாரி விசாரிச்சு திடீர்னு சீரியஸ் ஆயி, என்ன பார்த்தா எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. திட்டிட்டு அவர் ஜட்ஜா ஒவ்வொரு சீனையும் எப்படி சொன்னா அந்த கோர்ட் சீன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெறைய படத்துல பார்த்தோம்னா, அந்த கோர்ட் சீன்லாம் வரும்போது அப்படியே போர் அடிக்கும். எப்படா அந்த சீன்லாம் முடியும் அப்படிங்கிற மாரி. அது வந்து இந்த படத்த இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கு. அதுவும் மிஸ்கின் சார் பேசுற ஒவ்வொரு டயலாக்கும் படத்துக்கு தரமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாலா சார் படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். கிளைமேக்ஸுமே பார்த்தோம்னா, பாலா சார் படங்கள்ல ஒவ்வொரு படத்துலயுமே முக்கியமான ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ்ல சாகும். அதுவும் இந்த படத்துல நடந்திருக்கு. அத நான் இங்க சொல்ல விரும்பல. நெறைய பேருக்கு நான் பாலா சார் படங்கள விரும்பி பார்க்குறவன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். சும்மா டைம் பாஸ்க்கு ஜாலியா ஃபைட் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கணும். லவ் சீன் இருக்கணும், காமெடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்கேயும் காமெடி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி காமெடிலாம் இதுல இருக்காது. ஒரு மாஸ் மசாலா படத்துல எதிர்பார்த்துட்டு போறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பில்ல. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் எப்படின்னு சொல்லி கீழ ரிவ்யூ பண்ணுங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் ஒரு